சாப்பிடவே செம்மையா இருக்கும். எங்க பாட்டி பண்ண தக்காளி ஊறுகாய் செம்ம புளிப்பா, காரமா வேற லெவல்ல இருக்கும். நான் பாதியிலேருந்து தான் வீடியோ எடுத்தேன். தக்காளி 1 கிலோலேருந்து 1 1/2 கிலோ தக்காளி போட்டிருக்கோம். அண்ட் நெல்லிக்காய் சைஸ்ல பெரிய புளி ஓகேங்களா, பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல வந்து போட்டுருங்க. பூண்டெல்லாம் நாங்க வந்து இடிச்சு வச்சிருக்கோம், உரிச்சு வைக்கல. உப்பு வந்து நல்லா கல் உப்பு நல்லா 2 கைப்பிடி போட்டிருக்கோம், 2 கை அளவுக்கு போட்டிருக்கோம். மிளகாத்தூள் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 பெரிய ஸ்பூன்ல வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஏன்னா லாஸ்ட்ல எல்லாத்தையும் அரைச்சி அப்பதான் மிளகாத்தூள் வந்து பார்க்க முடியும். அண்ட் நம்ம வறுத்து அரைக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. முதல் இதை வந்து பண்ணிட்டு இதை ஆற வச்சிருங்க. நல்லா வெந்து வந்தோடனே நம்ம வந்து கடுகு, சீரகம் அண்ட் வெந்தயம் இது 3மே நல்லா பெரிய டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்து அரைச்சிருங்க, வறுத்துக்கணும். அண்ட் தென் நிறைய எண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பூண்டு போடணும். பூண்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு இதையுமே ஆற வச்சு வறுக்கணும். தக்காளியுமே ஆற வச்சுருக்கோம், இப்போ அதையும் அரைச்சிரும் ஓகேங்களா. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஊறுகாய் ரெடி. ஸோ பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இதிலே பெருங்காயம் போட்டிருக்கேன். நல்லா பெருங்காயம் போட்டுட்டு இந்த மஞ்சத்தூள்லாம் நல்லா போனோடனே நல்லா வந்து ப்ரௌன் ஆனோடனே நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதே எண்ணெயில் தான் நம்ம தக்காளி அரைச்சி ஊற்ற போகிறோம். எல்லாமே ஆறினோடனே தான் அரைக்கணும். அரைச்சிருங்க ஓகேங்களா. எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருங்க. நம்ம அரைச்சதெல்லாம் வந்துட்டு இப்போது இது தக்காளி அரைச்சதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆல்ரெடி வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூனில் பெரிய கரண்டிலே நாங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டோம். எக்ஸ்ட்ராவாக மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்காக இது பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போகணும். ஸோ இதிலே நம்ம வறுத்து அரைச்ச பொடி அண்ட் தென் பூண்டு இது எல்லாமே போட்டுடணும். இது ரொம்ப வெடிக்கும், ஸோ பார்த்துருங்க. இப்போ இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஓவர். இதில் பெரிய டிப் என்னன்னா, நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெல்லம் ஆர் நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ரெசிபி. நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாடுக்கு எதுக்கு வேணால் சாப்பிடலாம். உண்மையாகவே பேச்சுலர்ஸ்க்குலாம் இதெல்லாம் செம்மையான ரெசிபி. நாங்கள் கம்மி குவான்டிட்டியில் பண்ணுறதுனால வினிகர் ஊற்றல, சீக்கிரம் காலியாகிடும். நீங்கள் நிறைய 2-3 கிலோஸ்லாம் பண்ணுறீங்கன்னா சீரியஸாக வினிகர் ஊற்றி பண்ணுங்கள் ஓகேங்களா. அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு, சும்மாலாம் சொல்லலை. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.